நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி குடி. ஜோதி குடி. ஜோதி ப்ளீஸ் எதுவும் பேசாம இருக்காத. உன்னோட மௌனம் என்ன ரொம்ப காயப்படுத்துது. நீ என்ன நினைச்சு இதெல்லாம் செய்யற? உன்னை நான் 22 வருஷமா பார்த்துட்டு வரேன். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இப்போ உன் மௌனத்துக்கு மட்டும் அர்த்தம் புரியவே இல்லை. உன் மௌனத்துக்கு என்ன காரணம்னு நானும் ஆழமா யோசிச்சு பார்த்தேன். ஆனா இருட்ட தவிர வேற எந்த பதிலுமே தெரியல. நீ நாளைக்கு கோர்ட்ல மன்னிக்க போறியா தண்டிக்க போறியான்னு எனக்கு தெரியல. நாளைய பத்தி எனக்கு பயமோ கவலையோ கிடையாது. இந்த நிமிஷம் இந்த நொடி ரொம்ப முக்கியம். நீ பேசுற பேச்சு முக்கியம். நீ சிரிக்கிற சிரிப்பு முக்கியம். சொல்ல ஏதாவது பேசு. என்ன ரேவதி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜோதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடி, ஏதாவது பிரச்சனையா? நீ எப்ப வந்து சொல்லு. அதுவா, நான் லாரி பிடிச்சி பொருளெல்லாம் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி 2 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து நானும் அவரும் நேராக ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே பார்த்தா நீ இல்லை. ஆஃபீஸில் தான் சொன்னாங்க நீ இங்கே இருக்கன்னு. என்னடி, அங்கே ஏதேதோ சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே புரியல. அங்கே சொன்னாங்கல்ல, அது எல்லாமே உண்மைதான். நீ ஏண்டி, எதுக்காக, யாருக்காக செஞ்ச? இது எவ்வளோ பெரிய தியாகம், சொல்லுடி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சேகர் வேலைக்கும் உன் வேலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேலையாடி முக்கியம். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, எங்க கிட்னி எடுத்தாங்க? ரொம்ப எடுத்துட்டாங்களோ? ஏண்டி, என்ன நல்ல விசாரிக்க வந்தியா இல்ல காமெடி பண்ண வந்தியா? எனக்கு என்னமோ நீ பண்றதா காமெடியா இருக்கு. அந்த பிரபுவை தூக்குல ஏத்தணும்னு ஒத்த கால நின்ன. இப்போ அவன் உயிருக்கு போராடும் போது உன் கிட்னியை கொடுத்து உயிரை காப்பாத்திருக்க. ஒண்ணுமே புரியலடி. எனக்கு நானே புரியல. என்ன நடக்குதுன்னு புரியல. என்ன நடக்க போகுதுன்னு புரியல. என்னடி வர வர புரியுற மாதிரி எதுவுமே பேச மாட்டேங்கிற? உங்க அப்பா மாதிரி கதை கதை எழுத போறியா என்ன? ஏண்டி சிரிக்கிற? ஒன்னும் இல்லடி. சிரிப்புக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்னு பல புக்ல படிச்சிருக்கேன். அந்த அர்த்தம் இந்த அர்த்தம்னு. ஆனா உன்னோட இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னே புரியலடி. அண்ணா, ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க. நாங்க தம்மடிச்சியா? இல்லையே. பொய் சொல்லாத. ஏன் ஸ்மோக் பண்ற? நானும் அதே தான் சொல்றேன். அதை விட்டுருங்க. ஒரு சுவிங்கம் கொடுங்க. இந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதா டாக்டர் சொல்லிருக்காரு. மாமா டாக்டரை பார்க்க போயிருக்காரு. உனக்கு எதுவும் பெயின் இல்லையே? உடம்புல ஏதாவது பெயினோ இல்ல பிரச்சனையோ இருந்தா சொல்லு, டாக்டர் கிட்ட பேசலாம். பேசு, தயவு செஞ்சு பேசு ஜோதி. இன்னைக்கு நீ அந்த வீட்டுக்கு போற, நான் ஏன் வீட்டுக்கு போறேன். மறுபடியும் நாம எப்ப சந்திக்க போறோம்னு தெரியாது. தயவு செஞ்சு ஒரு வார்த்தையாவது பேசு.
ஜோதி ப்ளீஸ், இந்த மௌனத்தை நீ இப்ப உடைச்சே ஆகணும். சொல்லு, ஏதாவது பேசு. சின்ன வயசுல நான் ஏதாவது கோச்சிட்டு உன்கிட்ட பேசலன்னா ஒரு நொடியில நீ என்ன பேச வச்சிருவ. ஆனா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்னால உன்னை பேச வைக்க முடியவே இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசு. நீதான் என் மேல கோவமா இருக்க. நான் என்னைக்கு உன் மேல பாசமா தான் இருக்கேன். என் பாசம் உண்மைன்னு நம்பினா, நான் உண்மைன்னு நம்பினா என்கிட்ட பேசு ஜோதி. என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்ட. நான் எந்த தவறுமே செய்யல. இருந்தும் நீ எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்படி பேசுறது உனக்கு பிடிக்காம இருக்கலாம். இன்னும் பேசி நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. உன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. இனிமே நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மறந்துடாத. டாக்டர் என்ன சொன்னாங்க? 2 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? பிரபுவையும் கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? நாளை காலையிலன்னு சொல்லியிருக்காங்க. ஜோதியை டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னா அவ கூட யாராவது இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கணும். சரி, நீ ஜோதியை கூட்டு போயிடு. இல்ல மாமா, ஜோதி ஏற்கனவே அத்தை கிட்ட பேச தயாரா இல்ல. எப்படி அத்தை கூட போவா? வேற என்னமா பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் உமாவும் ஜோதியை கூட்டிட்டு வந்துடுறோம். அதான் சரியா இருக்கும் அங்கிள். உமா ஆண்டி, நீங்க ஒரு தடவை டாக்டரை பார்த்து ஜோதிக்கு என்னெல்லாம் கேர் எடுத்துக்கணும், என்னெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறீங்களா? சரிம்மா. டாக்டர் அங்க இருக்காரா? ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துருவாரு. வந்தோன்னு பேசிக்கலாம். மேடம், நீங்க எப்பப்ப என்ன மெடிசன் யூஸ் பண்ணணும்னு இதுல இருக்கு. மெடிசனும் இருக்கு, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரி. டாக்டர் நம்பரும் இதுல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அடுத்த கன்சல்டிங் டேட்டும் இதுல இருக்கு. உடம்ப பாத்துக்கோங்க. தேங்க்ஸ். என்ன ஜோதி, உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறதுக்கு என்ன வர சொல்லியிருக்க? இல்ல, எனக்கு யார் கூடயும் போறதுக்கு விருப்பம் இல்ல. நீ என்ன வீட்ல டிராப் பண்ண முடியுமா? என்னங்க, வாங்க போலாம். கொடுங்க.
உங்கள் விஜய். சொல்லுடா. பிரபுவை எத்தனை மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா? டாக்டர்ஸ் காலையில டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. அபிராமி தான் நல்ல நேரம் பார்த்து கூட்டு போறான்னு வெயிட் பண்ண வச்சுட்டா. எப்படி 2 மணி நேரத்தில் கிளம்புறதா. ஜோதி என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆனா? நேற்று காலையில். சரிப்பா, நீங்க இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எந்த வீட்டுக்கு போக போறீங்க? என்னடா புதுசா கேட்குற? இல்லடா, பிரபு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இல்லையா, அதனால தான் கேட்குறேன். மாற்றங்கள் நடந்திருக்கு, ஆனா எதுவுமே புரியலையே. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எல்லாரும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் போதே நீங்க ஒண்ணு சேர்றது தான் நல்லது. யாருமே கூப்பிடலையடா. எப்படி? உங்க வீட்டுக்கு நீங்க போறதுக்கு யாரா கூப்பிடணும்? சரியா, ஒரு உண்மையை சொல்லவா? எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் மனைவி வேணா அங்க இருக்கலாம், ஆனா என் மகனும் மருமகளும் வெறுக்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்டவங்கடா. அதுவும் இல்லாம ரேவதி கொஞ்சம் கூட அந்த வீட்டுக்கு போறதுக்கு விருப்பமே கிடையாது. ஒரு வகையில பார்த்தா ரேவதி சொல்றதா ரைட். தூரமா இருக்கிறதாண்டா நல்லது. அதான் மரியாதையும் கூட. ரேவதி ஏதோ எமோஷனல்ல சொன்னானா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீயாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டாம்? ஒருத்தர் சொல்லி கேட்கிற நிலைமையில ரேவதி இல்லடா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெளிவா புரியும். அவ எடுத்த முடிவு தான் சரி. நாங்க பழையபடி அந்த வீட்டுக்கே போறோம். அபிராமி ஏதாவது ஜோதி கிட்ட பேசினாங்களா? எதை பத்தி? நீங்க அந்த வீட்டுக்கு போறத பத்தி. ஜோதி எதுக்கு நீ பிரபுவை காப்பாத்துறன்னு கேட்டா அதுக்கே அவ பதில் சொல்லல. இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட எப்படா பேச முடியும்? பேசி பார்க்கணும், வேற வழி இல்லை. என்னடா நீ குழப்புற? எல்லாம் யோசிச்சு காரணமா தான் சொல்றேன். என்ன? முதல்ல நீ அபிராமி கிட்ட பேசு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி, பேசுறேன். மாமா, தயவு செஞ்சு அந்த மாதிரி முயற்சி எதையும் செஞ்சிடாதீங்க. அதுல என்னமா தப்பு? தப்போ ரைட்டோ என் மனசுக்கு சரியா படல. வேண்டாம். நான் எதுக்காக சொல்றேன்னாவது உனக்கு தெரியுதா? எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு. இல்ல, பிரபுவை தண்டனையில இருந்து காப்பாத்த. என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமாமா, பிரபு கேஸ் நாளைக்கு மறுநாள் ஹியரிங்க்கு வருது. நான் ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்றேன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. பிரபுவை ஜோதி எதிரியா பாக்குறது உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா தெளிவா எனக்கு புரியுதுமா. ரேவதி மேல இருக்கிற பாசத்தினால தான். ஒரு நொடி அவ பகைய மறந்து எமோஷனலா வந்து காப்பாத்திருக்கான். அதனால ரேவதி, நீ போய் அவகிட்ட பேசினா பிரபுவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திடலாம். சொல்லுமா. நான் நம்ப மாட்டேன். பிரபு நிரபராதி. என் கடவுளை நான் நம்புறேன். அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்.